Hi friends, welcome to Everest Arts and Craft channel. நம்மளோட சேனலில் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ப்ரீ ப்ரூச்சஸ் கிளாஸ் தான் பார்த்துட்ருக்கீங்க. சரியா? ப்ரீ ப்ரூச்சஸ் கிளாஸில் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். நம்ம வந்து ஒரு வீடியோலேயே ஒரு 2-3 டிசைன்ஸ் பார்ப்போம். ஒருவேளை வீடியோவோட லென்த் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கும்போது ஒரே ஒரு டிசைன்ஸ் மட்டும் நம்ம பார்த்துப்போம். ஓகேவா? வீடியோவோட லென்த் கம்மியாக இருக்கும்போது ஒரு 2 or 3 டிசைன்ஸ் நான் போடுறேன். வீடியோட லென்த் அதிகமாக இருக்கும்போது ஒரே ஒரு டிசைன் மட்டும் போடுறேன். ஓகேவா? நம்ம போடுற இந்த டிசைன்ஸை எல்லாமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நான் போடுற இதே சைஸ்க்கு தான் போடணும் அப்படிங்கிறது கிடையாது, கொஞ்சம் சின்னதாகவும் போடலாம். ஓகேவா? இன்றைக்கி நம்ம கிளாஸ் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா பொக்கே. சரியா? பொக்கே பார்த்துருப்பீங்க. நம்ம கிஃப்டாக கொடுக்குறது மேரேஜ்க்கோ இல்லை பர்த்டே ஃபங்க்ஷனுக்கோ இல்லை ஃபங்க்ஷன்ஸ்க்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா பொக்கே கொடுப்போம். ஓகேவா? இப்போ பார்க்க போகிறது நம்ம இந்த பொக்கே டிசைன் தான் பார்க்க போகிறோம். இந்த பொக்கேவை நீங்களாகவே ஓரளவுக்கு சின்னதாக வரைஞ்சிக்கோங்க. சரியா? ரொம்ப பெருசாக வரையணும் அப்படிங்கிறது கிடையாது, ஓரளவுக்கு மீடியமாக வரைஞ்சிக்கோங்க. இப்போ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? நம்மளோட சேனலில் ப்ரூச்சஸ் கிளாஸ் ஃப்ரீயாக எடுத்துகிட்ருக்கோம். உங்களில் யாருக்காவது ப்ரூச்சஸ் கிளாஸ் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் குரூப் தரேன், அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணதுக்கப்புறம் உங்களோட நேம், நீங்கள் எந்த சிட்டியில் இருக்கீங்க அப்படிங்கிறத இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? இப்போது நம்ம பொக்கே டிசைன் போட போகிறோம். ஸோ பொக்கேக்கு இதே மாதிரி ஒரு ட்ராயிங் வரைஞ்சிக்கோங்க. சரியா? ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த லைனாக இருக்குது இல்லையா, இந்த லைன்லலாம் இந்த மாதிரி டியூபீடை நம்ம கொடுக்க போகிறோம். ஓகேவா? டியூபீட் கொடுக்க போகிறோம். நான் நார்மலாக எப்பொழுதும் போல் என்ன பண்ணியிருக்கேன், ரெட்டையாக த்ரெட்டு கோத்து எடுத்திருக்கேன். ஓகேவா? சிங்கிளாக கோத்து எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஸ்டிச்சஸ் ஸ்டிஃபாக இருக்காது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நான் ரெட்டையாக கோத்து எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ நீங்கள் அது போல் எடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்போது இந்த லைனாக போட்டிருக்க இடங்கள்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கட் பீட் டியூபீட் போட போகிறோம். ஓகேவா? இந்த மாதிரி எடுத்து இப்படியும் போடலாம். இல்லை உங்களுக்கு இது டிலே ஆகும் அப்படின்னா நீங்கள் நீடில்லையே டைரெக்டாக எடுத்துக்கலாம். ஓகேவா? இந்த பாருங்கள், இந்த மாதிரி இங்கே இது எடுத்துக்கிட்டு இது எங்கே முடியுதோ அந்த இடத்துல நான் இது மாதிரி டியூபீடை இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்த பீடு நீங்கள் இப்படி பக்கத்துலேயே இங்கேயே போகலாம். ஓகேவா? இங்கே தான் போகணும் அப்படிங்கிறது கிடையாது, இங்கேயே போய்க்கலாம். இங்கே போயிட்டு இது மாதிரி நீடில்லையே நீங்கள் இப்படி இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நீடில்லையே இன்சர்ட் பண்ணிவிட்டு இதை அப்படி தள்ளிக்கோங்க. டியூபீட் தள்ளிட்டு எந்த இடத்துல உங்களுக்கு ஃபினிஷ் ஆகுதோ அந்த இடத்துல இது மாதிரி நீடில் இன்சர்ட் பண்ணுங்கள். சரியா? இதே மாதிரி தான் இந்த லைன் இருக்கிற இடத்துலலாம் நம்ம போட போகிறோம். ஓகேவா? போட்டு முடிச்சுட்டு பார்ப்போமா? இந்த இடம் ஃபுல்லாக இந்த லைனாக வர இடங்களில் மட்டும் நான் போட்டுட்டு உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், நம்மளோட சேனலில் ஆரி கோர்ஸ் எடுத்துகிட்ருக்கோம், மெஹந்தி கோர்ஸ், ஃபேப்ரிக் பெயிண்டிங், ஹேண்ட் எம்ப்ராய்டரி கோர்ஸ் எல்லாமே எடுத்துகிட்ருக்கோம். இதில் யாருக்காவது ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த ப்ரூச்சஸ் கிளாஸை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம 3 கிளாஸஸ் போட்டிருக்கோம். ஸோ குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களோட ஹோம்ஒர்க்ஸை நீங்கள் சப்மிட் பண்ணுங்கள். ஆல்ரெடி போட்ட அந்த வீடியோஸை பார்த்துட்டு அந்த ஹோம்ஒர்க்ஸையும் நீங்கள் சப்மிட் பண்ணுங்கள். இந்த லைன் போட்டு முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு இங்கே லைனாக போட்டிருக்கேன் பாருங்கள், இந்த இடத்துல போய் இப்போ நான் போட போகிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த கேப்பில் நம்ம பீட்ஸ் போட்டுக்க போகிறோம். ஓகேவா? இந்த இடத்துல சுகர் பீட் போட்டுக்கலாம், இல்லை அடுத்து 1, 2, 3ன்னு அடுத்தடுத்த சைஸ் இருக்குது, அதில் எந்த பீட் வேணாலும் போட்டுக்கலாம். ஓகேவா? ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற பீட்ஸ் போட்டுக்கோங்க. ஓகேவா? உங்கள்கிட்ட பீடு சைஸ் நிறைய இருந்தது அப்படின்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் சுகர் பீட் போட்டுக்கலாம். ஓகேவா? இந்த இடத்துல நம்ம பீடு இன்சர்ட் பண்ண போகிறோம். சரிங்களா? எந்த சைஸ்க்கு வேணுமோ நம்ம அந்த அளவுக்கு எடுத்துக்கணும்.
ஓகேவா? இப்போ இந்த லென்த்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பீடு வந்து எடுத்துக்கணும். ஆல்ரெடி பீடு உங்களுக்கு எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேவா? இந்த மாதிரி இப்படி போட்டுக்கோங்க. போட்டுட்டு எந்த இடம் வரையும் நமக்கு வருதுங்கிறத பார்த்துட்டு இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிவிட்டு இப்படியே விட்டுறக்கூடாது. இந்த மாதிரி விட்டுட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஃப்ரேம்லேருந்து கிளாத்தை எடுக்கிறப்ப இந்த இடம் இப்படி லூஸ் கொடுக்கும். சரியா? இந்த மாதிரி லூஸ் கொடுத்துரும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரெண்டு பீடுக்கு இடையில போய் இந்த மாதிரி நீடில் அப்படி கொண்டு போங்க. ஓகேவா? இது மாதிரி இப்படி கொண்டு போயிட்டு இப்படி இங்கேருந்து அடுத்த டைரெக்ஷனுக்கு போய் இது மாதிரி ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறீங்க. ஓகேவா? இது மாதிரி போட்டுக்கும் போது தான் நம்மளுக்கு வந்து அந்த ஸ்டிச் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த பீடும் வந்து மூவ் ஆகாமல் இருக்கும். ஓகேங்களா? ரெண்டு பீடுக்கு இடையில போங்க. சரிங்களா? ரொம்ப பெரிய சைஸாக போட்டிங்க அப்படின்னா ஒரு பீடுக்கும் இடையில நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். ஓரளவுக்கு மீடியமாக போட்டிருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரெண்டு பீடுக்கு இடையில வந்து இது மாதிரி பண்ணணும். ஓகேங்களா? திரும்பியும் நான் பீடு வந்து எடுத்துக்கிறேன். எந்த சைஸ் பீடு வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகேவா? சுகர் பீட் போட்டிங்க அப்படின்னா இன்னும் நல்லா அழகாக இருக்கும். ஓகேவா? சுகர் பீட் போட்டாலுமே இன்னும் நல்லா அழகாக தான் இருக்கும். இந்த மாதிரி நீடில் நம்ம பீடை கோத்து எடுத்துக்கணும். எடுத்துட்டு எவ்வளோ தூரம் வேணுமோ அது மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு திரும்பியும் நம்ம நீடில் அடிப்பக்கமாக கொண்டு போகிறோம். கொண்டு போயிட்டு என்ன சொல்லியிருக்கேன், ரெண்டு பீடுக்கு இடையில போய் ஒரு ஸ்டிச் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரியா? இல்லைன்னா நம்மளுக்கு வந்து அது ஸ்ட்ராங்காக இருக்காது. ஃப்ரேம்லேருந்து நம்ம அந்த ப்ளவுஸையோ இல்லை வேறு எந்த கிளாத்தில் பண்ணுறீங்களோ அது வந்து நம்மளுக்கு லூஸ் ஆகிடும். சரிங்களா? லூஸாக இருக்கும்போது அது எதுலையாவது மாட்டுச்சு அப்படின்னா நம்மளுக்கு உடனே வந்து கட் ஆகிடும். ஸோ நம்ம பண்ண ஒர்க்ஸ் எல்லாமே அப்படியே ஸ்பாயில் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி இடையில இப்படி ஸ்டிச்சஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி பண்ணிக்கும்போது நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே மாதிரி இப்போ வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ வந்து இந்த மாதிரி எந்த கலர் த்ரெட் எடுத்துக்கிட்டாலும் ஓகே. பட் நீங்கள் வந்து ப்ளவுஸ் ஒர்க்லேயோ இல்லை ஏதாவது பாப்பாவோட கெவுன்லேயோ எந்த கிளாத்தில் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த கிளாத்தோட கலருக்கு இந்த மாதிரி த்ரெட்டை எடுத்துக்கோங்க. சரிங்களா? அது மாதிரி எடுத்துக்கும் போது நம்ம அந்த ஸ்டிச் பண்ணியிருக்கும் போது இடையில இருக்கிற அந்த த்ரெட்டோட கலர் வந்து நம்மளுக்கு தெரியாது. ஓகேவா? இப்போ நான் ஒயிட் கலர் கிளாத் எடுத்திருக்கேன் அப்படின்னா ஒயிட் கலர் த்ரெட் எடுத்துக்கணும். அது மாதிரி எடுத்துக்கோங்க. சரியா? இல்லை அப்படின்னா இந்த மெட்டீரியல்ஸ்க்கான கலரில் எடுத்துக்கோங்க. காமன் கலர் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து கோல்டன் கலர். சரியா? கோல்டன் கலர் இல்லை எல்லோ கலர், இந்த கலர் த்ரெட்டில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எல்லா ப்ளவுஸ்க்குமே நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். சரியா? இப்போ வந்து நம்ம கீழே வந்து டியூப் பீட் கொடுத்துட்டோம். இங்கே சென்டரில் வந்து ரவுண்ட் ஷேப்பில் பீட் கொடுத்துட்டோம். இப்போ இங்கெல்லாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம பொக்கே மாதிரி இருக்கிறதுக்காக ஃப்ளவர் சீக்வன்ஸ் வந்து கொடுத்துக்க போகிறோம். ஓகேவா? இந்த மாதிரி இப்படி ஃப்ளவர் எடுத்துக்கோங்க. எந்த கலர் ஃப்ளவர் வேணாலும் உங்கள்கிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்துக்கோங்க. சரியா? பட் வந்து இந்த மாதிரி ஃப்ளவர் சீக்வன்ஸ் இருந்தது அப்படின்னா பொக்கேக்கு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரியா? இப்போது இது மாதிரி இப்படி எடுத்து இப்படி கோத்துக்கிறீங்க. கோத்துட்டு இதை அப்படி அடியில் கொண்டு போய்க்கோங்க. அடியில் கொண்டு போயிட்டு அது மேலே நம்ம வந்து ஒரு பீடு வந்து இன்சர்ட் பண்ணணும். சரியா? இது மாதிரி ஒரு பீடு ஒன்று எடுத்துக்கோங்க. பீடு இப்படி எடுத்துட்டு என்ன பண்ணணுன்னா இந்த சீக்வன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த சீக்வன்ஸில் இப்படி இந்த ஹோல்ஸில் நம்ம வந்து விடணும். சரியா? இந்த ஹோல்ஸில் அந்த நீடில் விட்டு அடிப்பக்கமாக கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஸ்டிச் வந்து விழுந்துடும். ஓகேங்களா? பாருங்கள், இது மாதிரி தான் நம்ம வந்து இப்போ கண்டினியூ பண்ண போகிறோம். திரும்பியும் ஒன் டைம் பார்ப்போமா? இப்போது இங்கே இந்த மாதிரி நான் நீடில் இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இந்த ஃப்ளவரோட அடிப்பக்கம் இருக்கு இல்லையா, இங்கே இப்படி நீடில் இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த சீக்வன்ஸ் அப்படி எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு நம்மளுக்கு வந்து எவ்வளோ பெரிய சைஸ்க்கு பீடு வேணுமோ அந்த சைஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகேவா? நான் இந்த சைஸ் பீடு எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த சைஸில் வேணுமோ அதை எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இந்த சீக்வன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த சீக்வன்ஸில் நம்ம நீடில் இப்படி இன்சர்ட் பண்ணுறோம். இன்சர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இது மாதிரி ஃப்ளவர் வந்து ரெடி ஆகிடும். இப்போ நான் இந்த மாதிரி அவுட்லைன் போட்டிருக்கேன் இல்லையா, இந்த அவுட்லைன் வரையும் நான் கொடுக்க போகிறேன். ஓகேங்களா? இப்போ இதே மாதிரி நீங்களும் ஒர்க் பண்ணுங்கள். இந்த பொக்கேயை வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கும் அப்படிங்கிறத நான் காட்டுறேன். சரிங்களா?
ஃபஸ்ட்டு வந்து அவுட்லைன் போட்டுக்கோங்க. சரியா? அவுட்லைன் ஓரளவு போட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற ஸ்பேஸில் நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கலாம். சரியா? நீங்கள் வந்து இப்படியே இப்படி 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 இந்த மாதிரி இப்படி லைனாக கொடுத்தீங்க அப்படின்னா அது நல்லா இருக்காது. ஃபஸ்ட்டு அவுட்லைன் வந்து நம்மளுக்கு கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கு அப்புறமா நீங்கள் உள்பக்கம் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு அவுட்லைன் போடணும். அதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து உள்ளே இருக்கிற அந்த ஸ்பேஸில் ஃபில் பண்ணணும். ஓகேங்களா? புரிஞ்சதுங்களா? ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கேட்கலாம். உங்கள் டவுட்ஸை வந்து நான் கிளியர் பண்ணுவேன். சரியா? ஃப்ரீ கிளாஸ் தானே, ஸோ வந்து இவங்க டவுட்டெல்லாம் கிளியர் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே நினைக்க வேண்டாம். ஃப்ரீ கிளாஸாக இருந்தாலுமே இது பேமெண்ட்டு கொடுத்து நீங்கள் எப்படி கற்றுக்குறீங்களோ அந்த மாதிரி தான் நான் சொல்லிக் கொடுப்பேன். ஸோ உங்களோட டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். நான் உங்களுக்கு வந்து டவுட்டை வந்து கிளியர் பண்ணுறேன். சரியா? இப்போ தான் நீங்கள் இந்த ப்ரூச்சஸ் கிளாஸ் வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம வந்து கிளாஸஸ் நிறைய போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோவெல்லாம் போய் பாருங்கள். பார்த்துட்டு அந்த கிளாஸையும் அட்டன் பண்ணுங்கள். வீடியோவில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். உங்களுக்கு இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த கோர்ஸ் வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீயாக தான் சொல்லிக் கொடுக்குறோம். எந்தவித ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸோ இல்லை மந்த்லி ஃபீஸோ எதுவுமே கிடையாது. ஸோ நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட நேம், நீங்கள் எந்த சிட்டியில் இருக்கீங்க அப்படிங்கிறத மட்டும் கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக அவுட்லைன் வந்து போட்டாச்சு. அவுட்லைன் போட்டதுக்கு அப்புறமா இப்போ உள்ளே இருக்கிற இந்த ஸ்பேஸெல்லாம் வந்து ஃபில் பண்ண போகிறோம். நம்ம கிளாஸ்க்கான மெட்டீரியல்ஸ் வந்து வேணும் அப்படின்னா நீங்கள் நம்மள்கிட்ட தான் வாங்கணும் அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் வேறு எந்த சேனலில் வேணாலும் இல்லை எந்த ஆப்பில் வேணாலும் நீங்கள் ஆன்லைன் பர்ச்சேசிங் பண்ணிக்கலாம். என்கிட்ட வேணும் அப்படிங்கிறவங்க நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். பேசிக் மெட்டீரியல்ஸ் வந்து 30 மெட்டீரியல்ஸ் கிட்ட வந்து தருவேன். நம்ம பேசிக்காக வந்து ப்ரூச்சஸ் கிளாஸ்க்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் தேவைப்படுமோ அதுக்கான மெட்டீரியல்ஸ் கிட்ட வந்து தருவோம். அதில் 30 மெட்டீரியல்ஸ் கிட்ட வந்து இருக்கும். நீங்கள் வந்து எங்கே வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட தான் வாங்கணும் அப்படிங்கிறது கிடையாது. ஃப்ரீ கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ மெட்டீரியல்ஸ் வந்து இவங்கள்ட்ட தான் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி கண்டிஷன்ஸ் எதுவுமே கிடையாது. ஆல்ரெடி உங்கள்கிட்ட மெட்டீரியல்ஸ் இருந்தாலும் ஓகே, இல்லை வேறு ஆப்பில் நீங்கள் வந்து வாங்கிக்கிட்டாலும் ஓகே தான். 30 மெட்டீரியல்ஸ் கிட்ட வந்து நம்மக்கிட்ட இருக்கும். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க நம்மக்கிட்ட வாங்கிக்கலாம். இந்த ப்ரூச்சஸ் கிளாஸ் வந்து டிசைன் வந்து நம்மளோட க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி எப்படி வேணாலும் டிசைன் பண்ணலாம். சரிங்களா? எல்லாமே நம்மளோட ஓன் க்ரியேட்டிவிட்டி தான். இந்த டிசைன் தான் பண்ணணும், இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நம்மளுக்கு இந்த ரெடிமேடாக இருக்கிற இந்த மாதிரி மெட்டீரியல்ஸை வச்சு நம்மளோட க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி எப்படி வேணாலும் டிசைன் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம இந்த கிளாஸஸில் சொல்லி கொடுக்குறது எல்லாமே வந்து இந்த மாதிரி மாடலில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம், இப்படி தான் ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி கொடுக்குறது. என்னென்னா நம்மளுக்கு இந்தந்த மெட்டீரியல்ஸை எடுக்கும்போது இப்படிலாம் ஸ்டிச்சஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுப்போம். அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சரியா? மெட்டீரியல்ஸை வந்து எப்படி வேணாலும் நம்ம ஒர்க் பண்ணலாம். பட் வந்து ஸ்டிச்சிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத ப்ரொசீஜராக வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்தந்த மெட்டீரியல்ஸ்க்கு இந்த மாதிரி ஸ்டிச்சிங் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கற்றுக்கணும். சரியா? இப்போ ஃபைனலாக நம்ம வந்து முடிச்சிட்டோம். இப்போ இதோட நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேவா? இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஃப்ளவர் பொக்கே வந்து ரெடி ஆகிட்டு. சரிங்களா? இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு ஃப்ளவர் பொக்கே வந்து ரெடி ஆகிட்டு. இதில் அடிப்பக்கமாக நான் உங்களுக்கு வந்து மூணு டைம் வந்து முடிச்சு போகிற மாதிரி சொல்லி கொடுத்துருப்பேன். அது ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும், இல்லை லாஸ்ட் வீடியோலேயே சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் அது மாதிரி வந்து அடிப்பக்கம் போய் முடிச்சு போட்டுக்கோங்க. சரிங்களா? இன்னும் ஒரு டிசைன் பார்ப்போம். அதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் எடுத்துக்க போகிறோம். சரியா? இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் எடுத்துக்கிட்டு இதை சென்டரில் நம்ம வந்து போட்டுக்க போகிறோம். சரியா? இது மாதிரி சென்டரில் போட்டுட்டு ஏதாவது ஒரு பீடு வந்து இன்சர்ட் பண்ணிக்க போகிறோம். ஓகேவா? நான் அந்த கோல்டன் கலர் பீடு பெரிய சைஸ் இருக்குது என்னட்ட, நான் அதை எடுத்துக்கிறேன்.
நீங்கள் வேறு கலர் பீடு கூட போட்டுக்கலாம். சென்டரில் இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. ஓகேவா? போட்டுட்டு சீக்வன்ஸில் எப்படி போட்டிங்களோ அதே மாதிரி இந்த பீடுக்கு அடிப்பக்கமாக போய் நம்ம இந்த நீடில் இன்சர்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இந்த ஃப்ளவரில் வந்து நம்மளுக்கு 6 கார்னர்ஸ் இருக்கும். 1 2 3 4 5 6 கார்னர்ஸ் இருக்கும். அந்த 6 கார்னர்ஸ்க்குமே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டேப்லெட் பீடு வந்து எடுத்துக்க போகிறோம். சரியா? டேப்லெட் பீடு வந்து நம்ம எடுத்துக்க போகிறோம். டேப்லெட் பீடு எடுத்துக்கிட்டு அதோட நம்ம ஒரு பீடு வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். பாருங்கள், இது மாதிரி ஒரு டேப்லெட் பீடு ஒன்று எடுத்துக்க போகிறோம். அடுத்து இதுக்கப்புறம் ஒரு பீடு ஒன்று எடுத்துக்க போகிறோம். எடுத்துகிட்டு இது எந்த இடத்துல நம்மளுக்கு முடியுதோ அந்த இடத்துல நம்ம நீடில் வந்து இன்சர்ட் பண்ணணும். முன்னாடியோ இல்லை கொஞ்சம் தள்ளியோ போட்டிங்க அப்படின்னா ஒன்று லூஸ் கொடுக்கும், இல்லைனா த்ரெட்டோட கலர் நம்மளுக்கு தெரியும். ஸோ அது தெரியாத மாதிரி நம்ம போட்டுக்கணும். திரும்பி அடுத்த கார்னர் நம்ம எடுத்துக்க போகிறோம். அடுத்த கார்னருக்கு ஒரு டேப்லெட் பீடு ப்ளஸ் ஒரு இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் பீடு. உங்கள்கிட்ட எந்த கலரில் இருக்குதோ அந்த பீடு நீங்கள் போட்டுக்கலாம். இல்லை என்கிட்ட வாங்கினவங்க உங்களுக்கு வந்து பீட்ஸ் வந்து கொடுத்துருப்பேன். நீங்கள் அது மாதிரி பேர்ல் பீடோ இல்லை வயலட் கலர் பீடோ சுகர் பீடோ எது வேணாலும் கொடுத்துக்கலாம். இந்த வீடியோவில் நம்ம 2 டிசைன்ஸ் மட்டும் பார்ப்போம், இல்லைனா வீடியோவோட லென்த்து கொஞ்சம் அதிகமாக போயிடும். ஸோ வந்து இதில் 2 டிசைன்ஸ் பார்ப்போம். அடுத்த வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட்டு டிசைன் பார்ப்போம். ஓகேங்களா? இந்த 2 டிசைனை மட்டும் நீங்கள் ஹோம்ஒர்க் போட்டு சப்மிட் பண்ணுங்கள். எல்லாமே நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். இப்போ இந்த ஃப்ளவருக்கு இந்த மாதிரி தான் போடணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. நம்மளோட க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி எப்படி வேணாலும் போடலாம். மாடலுக்கு உங்களுக்கு ஒரு டிசைன்ஸ் நம்ம வந்து போட்டு காட்டுவோம். ஓகேவா? இந்த மாதிரி டிசைன்ஸை வந்து ப்ளவுஸில் வச்சோம் அப்படின்னா ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த மாதிரி டிசைன்ஸ் போட்டுட்டு ப்ளவுஸில் 300 வரையும் சார்ஜஸ் வாங்கிட்டு இருக்கிறாங்க. மெட்டீரியல்ஸ் தகுந்த காஸ்ட்டை நம்ம வந்து ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சரியா? நம்ம எவ்வளோ மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து நம்ம வந்து ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி பேக் சைடு ஒரு சைடு மட்டும்தான் போடுவாங்க. சரியா? ஒரு பக்கம் மட்டும்தான் பேக் சைடு தெரிகிற மாதிரி போடுவாங்க. ஏன்னா ஒரு பக்கம் வந்து நம்மளோட saree ஒரு பக்கம் மறைச்சிடும் அப்படிங்கிறதுனால ஒரு பக்கம் போட்டுட்டு அப்புறம் 2 ஸ்லீவுக்கும் போடுவாங்க. ஸோ வந்து 300 வரையும் இதை சார்ஜஸ் வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஃபைனலாக நம்ம இப்போ வந்து முடிச்சிட்டோம். சரியா? முடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி இப்படி ஒரு லாக் பண்ணிக்கிறோம். ஃபைனலாக முடிக்கும்போது நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஒரு வீடியோவில், இப்படியே போய் நம்ம அடிப்பக்கமாக முடித்து போட்டுறாமல் இன்னும் ஒரு டைம் மேலேருந்து இப்படி கொண்டு வந்துக்கோங்க. கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா திரும்பியும் அடிப்பக்கம் கொண்டு போய்க்கோங்கன்னு சொல்லியிருப்பேன். ஏன்னா கொஞ்சம் டைட்டாகும். இந்த மேல் பக்கம் லாஸ்ட்டாக போட்ட அந்த பீடு வந்து நம்மளுக்கு கலண்டு வந்துடக்கூடாது. அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறோம். இந்த மாதிரி பண்ணிவிட்டு அடிப்பக்கமாக பெரட்டிட்டு நம்ம வந்து ஸ்டிச் போட்டுக்கலாம். ஓகேங்களா? 1 or 2 ஸ்டிச்சஸ் வந்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம இன்றைக்கி என்னென்ன டிசைன் பார்த்துருக்கோம், இந்த மாதிரி ஒரு பொக்கே டைப் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் சென்டரில் ஃப்ளவர் வச்சுட்டு சுற்றிலும் இந்த மாதிரி டேப்லெட் பீடு வச்சு ஒரு டிசைன் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இப்போ தான் நீங்கள் இந்த கிளாஸை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஆல்ரெடி கிளாஸஸ்லாம் போயிருக்கு. ஸோ அந்த வீடியோவெல்லாம் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுங்கள். ஒர்க் பண்ணிவிட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்புக்கு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு உங்களோட ஹோம்ஒர்க்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுங்கள். கிளாஸில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் உங்களோட நேம், நீங்கள் எந்த சிட்டியில் இருக்கீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் ஆரி கோர்ஸ், மெஹந்தி கோர்ஸ், ஃபேப்ரிக் பெயிண்டிங், ஹேண்ட் எம்ப்ராய்டரி கோர்ஸ் எல்லாம் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. சீக்கிரமாகவே வந்து சாரீ ட்ராப்பிங் கிளாஸ் அண்ட் டைலரிங் கிளாஸும் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. கண்டினியூவாக நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களோட நோட்டிஃபிகேஷனில் காட்டும். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.